இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி மாற்றுறதுக்கான ட்ராக்ஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரேடியாக மாட்டினாலும் நல்லா இருக்காது. அதே சமயத்தில் அவங்க சொல்லியிருக்க எல்லா பொய்யும் ஒரே சமயத்தில் உடஞ்சி அப்படின்னாலும் இந்த கதை சுவாரஸ்யமாக போக முடியாது அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுடைய மல்டிபிள் கதைக்களங்களில் மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுற எந்த ட்ராக் இதுவோ அதை தான் கொஞ்சம் கடைசியாக கொண்டு வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் டிலே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ தான் அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். அது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி என்ன தான் முதல்ல இந்த வீட்டுக்கு விஜயாவுடைய ஃபுல் சப்போர்ட்டோட வந்தாலும் கூட ஸ்ருதி எப்போ வந்தாங்களோ ஸ்ருதியுடைய அம்மா டேரெக்டாக கையில் காசையும் நகையும் பணத்தையும் அதுக்கப்புறம் இந்த துணியையும் காமிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போயே விஜயா கொஞ்சம் ஸ்ருதி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்றைக்கோ வரப்போகிற ஒரு விஷயம் வேறு, இன்றைக்கே நம்ம கையில் இருக்க விஷயம் வேறு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ அதனால் இப்போ ஸ்ருதிக்கு மரியாதை கிடைக்கிறதுனால தான் ரோஹிணி என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க, 5000 ரூபா மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பல பிரச்சனைகள் பல செலவுகள் ஒரு பக்கம் ஓடுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணியுடைய அப்பா வரவே இல்லை அப்படிங்கிறத வச்சு 2-3 தடவை கேள்வியாக வந்துச்சு. இப்போ பெருசாக போட்டு உடச்சி இப்போ மிரட்டிட்டாங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே உங்கள் அப்பா வரல அப்படின்னா அந்த வீட்டில் உனக்கு இருக்க மரியாதை, உனக்கு இருக்க இடமே வேற ஆகிடும், வீட்டை விட்டு தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜே நினச்சா கூட சரி, மனோஜுக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் சரி, நான் முடிவு எடுத்ததான் விஜயா யாருன்னு நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இப்போ ரோஹிணி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா மனோஜ் ரோஹிணி சொல்கிறத கேட்குறாரே தவிர அவர் எப்போ வேணாலும் பெல்ட் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கார். முழுக்க மனோஜை தன்னோட கைவசப்படுத்தினதுக்கு பிறகு தான் ரோஹிணி மாட்டினா கதை சுவாரஸ்யமாக போகும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, மாட்டினாலும் இந்த வீட்டை விட்டு போக முடியாத சுச்சுவேஷனுக்கு வரணும்னா உங்கள் நிஜமாக ப்ரெக்னென்ட் ஆகணும், உங்களுக்கு குழந்தை இருக்கணும், அதை விட முக்கியமாக மனோஜ் தப்பு செஞ்சு இவங்கள்ட்ட மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எந்த விஷயம் மாற்றதாக இருந்தாலும், இப்போ அவங்க அப்பாவை வச்சு என்ன விஷயம் மாற்றதாக இருந்தாலும் அது இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வர போகிறதில்ல. அது பின்னாடி தான் தெரிய வரும். இப்போதைக்கு அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இவங்க அப்பாவை பற்றி தெரிய வரது தான். அதுலேயும் இப்போதைக்கு என்ன கதையை கட்டிவிட போகிறாங்க அப்படின்னா, நாளைக்கு எபிசோடில் வசீகரன், அதாவது இந்த ப்ரௌன் மணியை வசீகரன் இவங்க மாமான்னு சொல்லி ஏமாற்றி வர வச்சு அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் பிரச்சனை பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து ஏமாற்றி அப்பாவை ஏமாற்றி மலேசியன் ஜெயிலுக்குள்ளே தள்ளி விட்டாங்க, அதனால அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காது, இப்போதைக்கு பணத்தெல்லாம் அனுப்ப முடியாது, அவரோட சொத்தெல்லாம் அவங்க அந்த பார்ட்னர்ஸ் திருடிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, அதனால இந்த பொண்ணை பணம் இல்லைங்கிறதுனால ஒரு மாதிரி நடத்த ஆரம்பிக்க விஜயா, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்து வரப்போகுது. ஸோ அதில் இந்த ப்ரௌன் மணி திருப்பி எப்போ மாட்டுவார், இவங்க கையில் எப்போ மீனா கையிலையோ முத்து கையிலையோ இவங்க அவங்க பார்த்து, இல்லை ஸ்ருதி கையிலையோ பார்த்து அடப்பாவி இருந்தாலும் இங்கே கசாப்பு கடையில் இருக்காரு அப்படின்னா ஒரு மலேசியாக்காரரே கிடையாதா அப்படிங்கிறது தெரிய வரதுக்கு டிலே தான் ஆகும். ஸோ அது வரைக்கும் பல திருப்பங்கள் வரப்போகுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்